வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சண்டே, அதனால நான்வெஜ் தான் சமைக்க போகிறோம். நிறைய பேர் நான்வெஜ் சமைக்கிறீங்க அப்படின்னு நடுப்புற கொஞ்சம் வெஜ்ஜியாக போட்டோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நான்வெஜ் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சமைக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து இந்துஸ் வேலையுடைய ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் பண்ணுறோம். பாத்திரம் வச்சு ஆல்ரெடி நிறைய பேர் வந்து வாங்கிட்டு நிறைய சூப்பர் ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாத்திரம் வந்து நமக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டாவது யூஸ் பண்ணும் போதுமே நல்லா இருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் நமக்கு வந்து நிறைய வருஷம் இது யூஸ் ஆகுது இல்லைங்களா, அதுதான் மெயின். நமக்கு செமையா இருக்கு. எப்பவுமே இது எனக்கு உடைக்கிறது பிடிக்கும். ஐயோ, நானும் பாப்பாவும் போட்டி போட்டு காலில் மிதிப்போம். இந்த மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாப்பாக்கு அப்புறம் சத்யாக்கு நாங்கள் 3 பேரை பாப்பா குட்டியாக இருக்கும் போதே நாங்கள் 3 பேரை இதை உடைக்கிறதுக்கு போட்டி போடுவோம். யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்கிற பாத்திரம், தட்கா தாளிக்கிறது. ஆமாம், இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. நல்ல வெயிட், வேற லெவல் வெயிட், நல்ல வெயிட், சூப்பரா நல்ல வெயிட், நல்லா இருக்கு. அடுத்து வந்து இந்த ஓபன் பண்ணிட்டோன்றதையே மறந்துட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஐயோ, எடுத்து வச்சிடுறாருங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு காமிக்கிறோம். இது 3மே நம்ம கிட்ட இருந்த பழைய பாத்திரம் தான். இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது 3 வந்து நமக்கு வந்து புதுசா வந்தது. ஸோ இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இந்த மாதிரி இந்த பாருங்க எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஹீட் ஆச்சுன்னா இதில் மாட்டிடலாம். அந்த மாதிரி மாட்டிட்டு நம்ம அப்படியே தூக்கிக்கலாம். இதையும் இது பண்ணுங்கம்மா, கொடுங்க. ஆனால் எவ்வளோ ஒரு திக்காக எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, செமையாக இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து இதோட சில ஐட்டம்ஸ் வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ இது நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ், நம்மக்கிட்ட இருக்க இந்து சாலி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் எது வேணுமா வாங்கிக்கலாம். இது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. குக்கர் எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க. அப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. திக்னஸ், நல்ல ஒரு திக்னஸ். அதனால் நிறைய நாள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டக்குன்னு பாத்திரத்தை மாற்றுறத விட ஒரு டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து வாங்கிட்டு நிறைய வருஷம் யூஸ் பண்ணும் போது நல்லாயிருக்கும். இந்த கடாய் செம்மையாக இருக்குது இல்லை? ஆமாம், வாங்க சமைக்க போயிடலாமா? ஆமாம். என்ன இன்னைக்கு சமைக்க போகிறோம்? என்ன சமைக்க போகிறோம்? மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். சிக்கன் வந்து சிம்பாக்கு, மட்டன் வந்து நம்மளுக்கு குழம்பு, அதுக்கப்புறம் நண்டு வாங்கியிருக்கேன். மீன் வந்து கட்லெட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். கட்லெட் வேணாமா? பிடிக்கலையா? வேற என்ன வேணும்? வேற ஏதாவது வறுவல் மாதிரி கூட செஞ்சிருங்க. புட்டெல்லாம் வேண்டாம், வறுவல் மாதிரியே ஃப்ரை மாதிரியே பண்ணி கொடுத்துருங்க, அதுவே போதும். வாங்க போகலாம். சரி, உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி என்ன மீன் வறுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏரி கொடுவா. ஏரி கொடுவா கொடுவா தான் வறுக்க போகிறேன். இங்கே வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 50 கிராம் வந்து மீன் வறுவல் மசாலா போட்டிருக்கேன். நம்ம அம்மா சமையல் புட்ஸோட மசாலா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி மீன் வறுவல் மசாலாவில் உப்பு இருக்குது, ஆனால் மீடியமாக தான் இருக்கும். கொஞ்சம் தூக்கலாக வேணுன்றவங்களுக்கு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன். இது எல்லாத்தையுமே நல்லா நான் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிடுறேன். இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பர் மசாலா, தண்ணி கலக்காம கேரளா ஸ்டைல். இது வந்து நாங்கள் எங்கே கற்றுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஆலப்புழாவில் வந்து போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அங்கே தான் வந்து நம்ம நியாஸ் ப்ரோ அவங்களுடைய செஃப் வந்து இதை நமக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒரே இருக்கு காய்ஸ், சாரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு மீன் கழுவிட்டாங்க. நான் எப்பவும் மேலே தான் வச்சு கழுவேன். இந்த மீன் வாங்கினாலே எனக்கு இது ஒரு பிரச்சனை. நீங்கள் வீடியோவில் நாங்களும் என்னென்ன இது பண்ணி பார்த்துட்டோம். பட் இப்போ பண்ணிவிட்டு உடனே பண்ணுறதுனால அப்படி இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், இதுதான் அதோடைய மெத்தடு. இந்த மீனில் வந்து அப்படியே லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கவுச்சி வாடை வராது இல்லை? இல்லை, அது மட்டும் இல்லை, நல்லா வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இப்படி பண்ணும்போது அந்த கவுச்சி வாடை வராது. மசாலா வாடை தான் நமக்கு தெரியும். அதனால்
இந்த மாதிரி மீன் பெரட்டும் போது மீனில் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை கூட இந்த மசாலா வந்து உறிஞ்சிரும். பொரிக்கும் போது அந்த எண்ணெயில் வந்து நிறைய அந்த தண்ணி இருக்காது. நண்டு வறுவலுக்கு வந்து நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நண்டுக்கு. பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுட்டு, இந்த வெங்காயம் நீட்டாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம், கொஞ்சம் பெருசாக இருந்தது வெங்காயம், அதுதான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், கல்லுப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கல்லுப்பு. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இங்கே மீன் குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம். இன்றைக்கி நான் கடுகு தான் போட்டு தாளிக்க போகிறேன் மீன் குழம்பு. எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எவ்வளோ ஊற்றிருக்கீங்க? 100 கிராம் எண்ணெய், ஒரு 8 பேத்துக்கு. 8 பேரா? ஆமாம். என்ன சடனாக இன்னைக்கு 8 பேர்? நாளைக்கு காலையில் மீன் குழம்புக்கு வேணும்ல, இட்லிக்கு வேணும்ல. 4 பேருக்கு இன்னைக்கு 4 பேருக்கு, நாளைக்கு 6 பேருக்கு. 8 பேர் தானம்மா சொன்னீங்க? 2 பேர். அதாம்மா, நாளைக்கு எல்லாரும் வந்துருவாங்கல்ல. அப்போ 10 பேருக்கு. ஆமாம். கடுகு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். 1/2 கிலோ வந்து மட்டன். ரமேஷ் வந்து எனக்கு மட்டன் குழம்பு வேணும், கிரேவி மாதிரிலாம் வேணாம், தண்ணியாக வைப்பீங்களே அந்த மட்டன் குழம்பு வேணும்னு கேட்டார். மண்சட்டி மட்டன் குழம்பு கேட்டேன். ஆமாம். அதனால் குக்கரில் போட்டு வேக வச்சு மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம வந்து சட்டியில் தான் பண்ண போகிறோம். ஸோ மண்சட்டி எனக்கு வந்து மட்டன் குழம்பு சாப்பிட்றோம். நேற்று நைட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டேன், மட்டன் குழம்பு வேணும், ஃபிஷ்ஷு வேணும்னு சொல்லிட்டு. இதில் வந்து உப்பு 1 ஸ்பூன் உப்பு இப்போவே போட்டேன். ஓகே, வாடா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே என்ன மீன் கடைக்கு விட்டு போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டோம். ஏன்னா நாளைக்கு வந்து சாப்பிட மாட்டேன். அகைன் வந்து டியூஸ்டே வந்துடும். டியூஸ்டேவே சாப்பிட மாட்டேன் 2 நாள். அதுவும் வெளியவும் போகிறோம், நாங்கள் ஊருக்கு போகிறோம், அங்கேயே சாப்பிட முடியாது. அதனால் இன்றைக்கி ஒரு கட்டு, இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு பிடிச்சிட்டு, ஆமாம், நம்ம இதோட புதன்கிழமை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான். 5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு வந்து நல்லா ஒரு 100 கிராம் பூண்டு சுரி மீன் குழம்புக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் வந்து நல்லா சாப்பரில் போட்டு வச்சுருக்கோம். அதில் 2 வெங்காயம் அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இதுலேயே வந்து உப்பு போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து ஒரு 6 தக்காளி சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும். இதில் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துடலாம். நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அதே மாதிரி நண்டுக்கும் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் வந்து நண்டு சேர்த்துடலாம். நண்டா அப்படியே அம்மா சேர்க்குறாங்க. ஆமாம், அதை கட் பண்ணிகிட்டு இருந்தால் சாப்பிடும் போது ஒரு சுவரசியமே இருக்க மாட்டேன். சுவரசியமே இருக்காது. ஆமாம், இப்படி கடிச்சு சாப்பிட்டாதான் ஒரு சுவரசியமாக இருக்கும். சுவரசியம் அதை நண்டு சாப்பிடும்போது ஒரு ஃபீல் வரும்ல. ஓ, அது இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டோம், மறந்துட்டீங்க. இது வந்து பரட்டிக்கணும். இதில் வந்து தண்ணி ஊற்ற வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வரும் தண்ணி. ஓ, அதனால் இப்படி கொஞ்சம் அந்த தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். 6 விசில் வரட்டும். மட்டன் வந்து ஒரு 6 விசில் வரட்டுமா? இங்கே வந்து மீன் குழம்புக்கு வதங்கிட்டு இருக்குது. நல்லா வதங்கட்டும். குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 5 ஸ்பூன் போடுறேன். பாருங்க, மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து ஒரு வதக்கிட்டேன். புளி வந்து 200 கிராம் ஊற வச்சேன்பா. ஓகே ஓகே, அப்படியே ஊற்றிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே ஒரு செகண்ட் ஒரு ட்ராப் வந்து அதிர்ஷ்டம் நம்ம கிண்டுவோம் பார்த்தீங்களா, அந்த இது வந்து பட்டுடுச்சு. அதெல்லாம் சகஜம்ப்பா. அதான் ஒரு செகண்டில் வரலட்சுமி கையிலையும் அம்மா கையிலையும் வந்து நிறைய இந்த மாதிரி சூடு இருக்கும். நமக்கு பார்க்கும்போது இருக்கும், ஆனால் அவங்க வந்து அதை அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, அதனால அது ஒரு அசால்ட்டாக இருக்கும். நமக்கு அதை பார்த்தோம்னா என்ன இது அப்படின்ட்டு தோணும். 2 பேரும் அதை அசால்ட்டாக 2 பேர் கையிலையுமே எப்பயுமே அந்த ஒரு இது இருக்கும். நேற்று வந்து நான் கிண்டிக்கிட்டே இருந்தேன், பட்டு ஒரு மாதிரி காலையில் ரொம்ப பெருசாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மி. ஆமாம், இது உடஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க. கிச்சன் கேர்ஃபுல்லாக வேலை செஞ்சாலும் நிறைய பண்ணும்போது அந்த மாதிரி வரும் சூரி. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துன்னு போனோம்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. வீர தழும்புகள், அதெல்லாம் வீர தழும்புகள். ஸோ கைஸ், இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் சமைக்கும் போது இல்லை, அது நம்ம கீழே தெரியும். நானும் தானே இருந்தேன். இல்லை சொல்கிறேன், சமைக்கும் போது கூட சொல்கிறேன். உங்களுக்கு நிறைய டைம் சமைக்கும் போது கூட அந்த மாதிரி பட்டிருக்கும். ஆமாம் ஆமாம், எனக்கு தோ இங்கெல்லாம் ஒரு குக்கர் அடையாளம் இது. மேலே குக்கர் வச்சுட்டு கீழே இருக்க குடிஞ்சேன், அப்படியே இவ்வளோ பெரிய குப்பளமாகி
மட்டன் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மட்டன் குழம்பு வந்து இதில் தாளித்து வந்த சட்டியில். ஆமாம், நான் கேட்ட மாதிரி மண் சட்டியில் மட்டன் குழம்பு வச்சு வைக்கிறாங்க. இப்போ மட்டன் குழம்புக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் இது மட்டும் மறந்துடுவேன், மராட்டி மொக்கு, அப்புறம் பிரிஞ்சி இலை எல்லாமே. அதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. வெங்காயம் வந்து 2 வெங்காயம். இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு, வெந்துருச்சு நமக்கு நண்டு. அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா கம்மியான இதுதான், அதனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மண்டையில் இடிச்சிட போகிறேன் நவுறு. இங்கே பண்ணிவிட்டு அங்கே போயிட்டாங்க. இல்லைடா, பொருள் எடுக்கணும்ல. இங்கே பண்ணிவிட்டு அங்கே போயிட்டாங்கன்னா எடுத்துன்னு வரேன். மிளகு, ஜீரகம், சோம்பு வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கிண்டிடுவோம். அப்புறமா தான் நம்ம வந்து மிளகுத்தூள் கடைசியில் போடணும், அப்போ தான் செம்மையாக இருக்கும். மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா ஒரே 1 ஸ்பூன். ஐயோ, ஆனால் எனக்கு நண்டே சாப்பிட தெரியாது. பார்க்கும்போது செம்ம டெம்டிங்காக இருக்கு எனக்கு. அவன் சாப்பிட மாட்டான், நண்டு சாப்பிட மாட்டான், நுங்கு சாப்பிட மாட்டான். அதுக்கப்புறம் பனங்கிழங்கு, பனை நுங்கு, பனம்பழம் இதெல்லாம் சாப்பிட மாட்டான், அவனுக்கு பிடிக்காது அதெல்லாம். இந்த நண்டை பார்க்கும்போது இன்னைக்கு ஆனால் இது எல்லாமே அண்ணாக்கு பிடிக்கும். ஆமாம், அண்ணாக்கு பிடிக்கும். இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. ஆனால் ஸ்ரீ வந்து ரமேஷ் மாதிரி அந்த பனங்கிழங்கு, நுங்கு அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் மேடம். ஸ்ரீயை நானை வந்து எங்கடா பீஸா கிடைக்கும், பர்கர் கிடைக்கும் அப்படின்னு சுற்றுவாங்க, அப்படின்னு சுற்றுற ஆளுங்க நாங்கள் 2 பேருமே. ஸோ இதில் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன்பா, ஆனால் ஒரு 1/4 டீஸ்பூன். சரியா? பாருங்க, தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி. நண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியை அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த கடாயிலே வச்சிட்றோம்ப்பா. அப்படியே நம்ம இன்னொரு பாத்திரம்லாம் மாற்ற வேணாம். ஓ, அதிலே வச்சிடலாம். நல்லா இருக்குல்ல. ஒரு முழு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், முழு தேங்காய். அதுக்கப்புறம் நல்ல தூள் முந்திரி வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன், இந்த மாதிரி குருமா, மட்டன் குழம்பு இதுக்கெல்லாம் ஊற்றுறதுக்கு. இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த வேக வச்ச மட்டனை வந்து இதில் ஊற்றிடலாம். இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டோம், மஞ்சள்தூள் சேர்த்துட்டோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன். வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். மட்டன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். பாருங்க, இப்படியே வச்சா கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் ரமேஷ் வந்து குழம்பு தான் வேணும்னுட்டாப்புல. அதனால் நம்ம வந்து தேங்காயும் முந்திரியும் அரைச்சி ஊற்றிக்கலாம். சாரி, ரமேஷ் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாத குழம்பு கேட்டான் போலக்குது. நான் தேங்காய் அரைச்சி ஊற்றினோன்னா மூஞ்சே மாறி போச்சு. கேட்டது, ஆனால் அவர் கொடுத்தது எனக்கு. நான் கேட்டது ஒன்று, கொடுத்தது ஒன்று. மட்டன் குழம்பா கேட்டால் மட்டன் குருமா வச்சு கொடுத்துருக்காங்க. மட்டன் சாப்பிட்றணுன்ற ஆசையாக எனக்கு போயிடுச்சு. மட்டன் குழம்பு சாப்பிட்ணுன்னு இப்போ கொதிச்சோன்னே குழம்பு மாதிரி இருக்கும். அதாவது இந்த அம்மாக்கள் எல்லாமே எப்படியாவது சமாளிச்சின்ன பையங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் தான் சொல்றாங்க. ஐயோ எப்பா, நீங்க அப்படியே ஏமாந்து போயிடுவீங்க தங்கம், ஏமாந்து போயிடுவீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மட்டனை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ டெம்டிங்கா இருந்தது. தேங்காய் அதுதான் அப்படியே கிரேவி மாதிரி வச்சுக்கணும். கேட்கல நீ நல்லா. சரி, ஓகே, உனக்கு வியாழக்கிழமை மணிக்கு மறுபடியும் மட்டன் குழம்பு வச்சு தரேன். வா, மீன் போடுவோம். ஐயோ, மூட் அவுட் ஆயிட்டானே. இது வந்து மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்க. மெயின் முக்கியமாக இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுங்களா? அப்பாவுக்கும் ரமேஷுக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றுறது பிடிக்கவே பிடிக்காது. குருமாவில் ஊற்றலாம், அது ஓகே. நைட்டு வைக்கிற அந்த சப்பாத்தி பரோட்டா குருமாவுக்கு நல்லாயிருக்கும். பட் வந்து சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றாம அந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கிராமத்து ஸ்டைலில் மட்டன் குழம்பு வைக்கும் போது தான் அதோடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஐயோ, ஆமாம், மட்டனை மட்டும் எப்பயுமே நீங்கள் ரசித்து சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம ஊருக்கெலாம் போயிட்டு இந்த பம்பு செட்டிலலாம் குளிச்சுட்டு வந்துட்டு
ஒரு டைம் செஞ்சு வச்சுருந்தாங்க அம்மா ஊருக்கு போனப்போ. நாங்கள் போய் குளிச்சுட்டு வரோம், அப்படி இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு வேணும். ஆனால் இந்த தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றாதீங்க மக்களே மட்டன் குழம்புல. உனக்கு பிடிக்கலன்னா எல்லாரையும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நைட்டு சப்பாத்திக்கு பாதி வச்சுக்கிட்டீங்கன்னா பண்ணிக்கோங்க, ஆனால் இல்லை சாப்பாடுக்கெலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட். மண்சட்டி மட்டன் குழம்பு அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு ஆயிடுச்சு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. அதில் வந்து நம்ம இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். என்ன செம டென்ஷன்ல பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஐயோ சரி ஓகே விடுங்க, இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது, அதில் ஒன்றும் நான் சொல்ல. வந்து சப்பாத்திக்கு பரோட்டாக்கு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, சாப்பாடுக்கு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுதான். அப்புறம் என்னை திட்டுவாங்க, அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு செஞ்சு தராங்க, உங்களுக்கு இது சொல்ல என்ன தைரியம், இதே நான் இந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னா அவ்வளோத்தையும் சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன திட்டுவாங்க எல்லாரும். அப்படியா? ஆமாம். நீங்களாம் என்ன ப்ரோ லக்கி, டெய்லி விதவிதமாக சாப்பிட்றீங்க, என்னென்னா நீங்கள் அவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்லாம் திட்டுவாங்க. ஓகே பரவாயில்ல. இல்லை, தேங்காய் அரைச்சி விட்டோடனே மூஞ்சி போன கோணலை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தான் வந்தது. நான் நைட்டெல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தேம்மா, நாளைக்கு மட்டன் குழம்பு, அந்த மட்டன் குழம்பு அந்த மட்டன் பீஸோடு எடுத்து அப்படியே நம்ம அந்த வெள்ளை சாப்பாடில் போட்டோன்னா அப்படி இருக்கும், அதை அப்படியே எடுத்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த தேங்காவை ஊற்றி என் கனவெல்லாம் கழிச்சிட்டிங்க நீங்கள். சார் இன்னைக்கு இதை நம்ம சாப்பிடுவோம். மண்சட்டிலே வச்சிடலாமா ஊற்றிடலாமா? இது பார்த்துங்கம்மா. மட்டன் அது வந்து எடுத்ததுக்கப்புறம் எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஹைலைட்டே மண்சட்டியில். அடுப்பு ஆஃப் பண்ணாலும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும் ராஜா. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருக்கணுமோ? ஆனால் நல்லா இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள், இப்படி போடுங்க கைஸ், செம்மையாக இருக்கும். அந்த மீனுடைய இது வந்து உதிராமல் உங்களுக்கு சூப்பராக வரும். சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ஓகேவா? செம்ம. நீ எதிர்பார்த்த மாதிரி மீனாவது வந்துதா? மீன் வந்துடுச்சு, நான் எதிர்பார்த்த மாதிரி. எப்படி வந்திருக்கு பாருங்க, கொஞ்சம் கூட அந்த இது உதிராமல் அதை இது பண்ணாமல் சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக இன்றைக்கி நான்வெஜ்ஜு சமைச்சாச்சு. மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு வறுவல், மீன் வறுவல், அதுக்கப்புறம் சாதம், மீன் குழம்பு. ஸோ இதுதான் நம்ம வச்சுருக்கோம். சூப்பர், ரொம்ப நாளைக்கு அப்புறம் செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம மட்டனில் மிஸ் பண்ணதை வந்து நமக்கு மீன் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிவிடும்னு நினைக்கிறேன். சூப்பர்மா வேறு லெவல். எல்லாரும் சொல்கிற மாதிரி அம்மா வேறு லெவல் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன்னு, ஓகே இப்போ வேற லெவல் அப்படின்னா இந்த பிள்ளைங்களே இப்படிதாம்மா, கொஞ்ச நேரம் பாராட்டுவானுங்க, கொஞ்ச நேரம் திட்டுவானுங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் பிள்ளைங்கள மாதிரி வரவே வராது. ஓகே. அதனால ஆக்சுவலி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து அவங்க பேரும் அவங்க குழந்தை பேரும் வந்து சொல்லி ஹாய் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க பையன் வந்து நம்ம வீடியோ பார்ப்பாங்க, சின்ன குழந்தையா. ஸோ அடுத்த வீடியோவில் ப்ரோ என் பேரும் என் பையன் பேரும் சொல்லுங்கள், ஹாய் பூங்கொடி அண்ட் வந்து ஹாய் நவீன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பையன் வந்து பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். பூங்கொடி அவங்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நவீனுக்கும் ஹாய் சொல்லிட்டேன். குட்டி குழந்தைங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம எங்கேயாவது போகும்போது பார்த்தீங்கன்னா பெரியவங்க கூட கவனிக்க மாட்டாங்க, ஆனால் அந்த குட்டி குழந்தைங்க அம்மா 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 பாருங்களேன் அப்படின்பாங்க. அதை நான் கவனிப்பேன். கவனிச்சுட்டு சரி என்ன பண்ணுறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து செம்ம ஹாப்பி ஆகிடுவேன். அந்த ஒரு சந்தோஷம் வந்து அதை எப்படி விவரிக்கவே முடியாது. ஸோ நிறைய பேரை மீட் பண்ண வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருப்பாங்க, அப்புறம் வந்து சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் பேசுவீங்களா பேச மாட்டீங்களா தெரியல, அதனால தான் நாங்கள் ரொம்ப நேரமாக யோசிச்சு இல்லை பயப்படவே வேணாம், நான் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். இங்கே வீட்டில் எப்படி இருக்காருன்னா அப்படி தான் உங்ககிட்டயே இருப்பேன். ஒரு சில நேரம் வந்து எனக்கு தெரியாது, நீங்கள் பேசிட்டு போவீங்க, நான் வேறு ஏதாவது சிந்தனை அப்படி தான் மிஸ் பண்ணுவேனே தவிர யார் பேசினாலும் நின்று பேசுவேன், ஃபோட்டோ எடுத்துப்பேன், எல்லாமே பண்ணுவேன். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி வந்து நம்ம இந்த லஞ்சை சாப்பிட்றது நீங்கள் எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.